அதான் கொஞ்சம் நல்லா இருக்கு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல் ஹம்தலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وسلم على محمد وبارك على محمد كما صليت وسلمت وباركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وما قدر الله حق قدره والأرض جميعا قبضته يوم القيامة والسماوات مطويات بيمينه سبحانه وتعالى عما يشركون. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: لتتبعن سنن من قبلكم شبرا بشبر وذراعا بذراع حتى لو سلكوا جحر ضب لسلكتموه. قلنا يا رسول الله اليهود والنصارى. قال النبي صلى الله عليه وسلم: فمن؟ رواه الشيخان البخاري ومسلم في صحيحيهما أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சங்கையான சகோதரர்களே, கண்ணியமான உலமாக்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்மனவாலுஹு குறுகிய கால ஒரு வாழ்க்கையை தந்து இந்த உலகத்துக்கு நம்மை அனுப்பியிருக்கிறான். இந்த வருடம் முடிந்து இஸ்லாமிய கணக்கின்படி இன்னும் ஒரு 4-5 நாட்களில் இந்த இஸ்லாமிய வருடமே முடிய போகுது. அதற்கு பின்னால் துல்ஹிஜ்ஜா மாதம் முடிந்து முஹர்ரம் மாதம் நம்மை நோக்கி வர ஆரம்பிக்க போகிறது. காலங்கள் அப்படித்தான், வேகமாக வரும், வேகமாக போகும். இதே போலதான் ஒரு மனிதனுக்கு மௌத்தும் வேகமாக வரும். எப்பொழுது மௌத்து வரும், எந்த இடத்தில் மௌத்து வரும், எந்த நிலைமையில் மௌத்து வரும், யாருக்கும் தெரியாது. அதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உயர்ந்த ஒரு சுன்னத்து தான், ஆக முக்கியமான ஒரு சுன்னத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக செய்ய சொன்ன அமல்களில் உண்டு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அதிகமாக செய்யுங்கள் அப்படி சொன்ன ஒரு அமல்களில் ஒன்றுதான் திருமிதியில் வருகிறது, அக்ஸிரு மின் திக்ரி ஹாதிமில் லத்தாத். இன்பங்களை முறிக்கக்கூடிய மௌத்தை அதிகம் நினைத்து கொண்டே இருங்கள். ஒவ்வொரு நாளும் நினைக்க வேண்டியதுதான் மவுத். எல்லாரும் பார்த்திருப்பீங்க, ஃப்ளைட் விபத் 242 பேர். இந்த 242 பேர்ல 241 அழித்து விட்டு அல்லாஹ் ஒருத்தரை காப்பாத்திருக்கான். அல்லாஹுடைய குதிரத்தை பாத்தீங்களா? அல்லாஹுடைய வல்லமை யாராவது யோசிச்சீங்களா? அந்த ஃப்ளைட் கீழே விழுந்தாலும் பரவாயில்ல, இந்த ஃப்ளைட் கீழே விழுந்தாலும் பரவாயில்ல. ஃப்ளைட் விழுந்தது 4 மாடி 5 மாடி கட்டடத்துக்கு மேல. அதிலிருந்து குதித்து ஒருவன் கால் கை கூட உடையாமல் வெறுமனே காயத்தோடு தப்பி இருக்கிறான். மற்ற 241 பேரும் பத்தி கரியாக மாறி இருக்கிறார்கள். அதான் அல்லாஹ் சொல்றான், வமா தத்ரி நஃப்ஸுன்
மாதா தக்ஸிபு கதா. இந்த உலகத்தில் யாருக்கும் தெரியாது நாளைக்கு நான் என்ன செய்ய போறேன். நாங்க திட்டம் போட்டு வச்சிருப்போம், நாளைக்கு 1000 திட்டம் போட்டு வச்சிருப்போம். ஆனால் நாளை நான் என்ன செய்ய போகிறேன் என்று எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. அல்லாஹ் சொல்றான், وَمَا تَدْرِي نَفْسٌ بِأَيِّ أَرْضٍ تَمُوتُ. உலகத்தில் யாருக்கும் தெரியாது எங்கே மௌத்து வரும், எப்பொழுது மௌத்து வரும், யாருக்கும் தெரியாது. எல்லாத்துக்கும் தயாரிப்பு செய்யக்கூடிய நாம் ஆக முக்கியமாக தயாரிப்பு செய்ய வேண்டிய ஒன்றுதான் மவுத். நாங்க கொஞ்சம் கேட்டு பார்க்கணும், இன்றைக்கு எனக்கு மவுத்து வந்தால் நான் மவுத்தை சந்திப்பதற்கு தயாரா? இன்றைக்கு மவுத்து வருது, உதாரணமா என்னுடைய தொழுகையுடைய நிலைமை என்ன, என்னுடைய இபாதத்துடைய நிலைமை என்ன, என்னுடைய ஹலால் ஹராமுடைய நிலைமை என்ன, என்னுடைய கொடுக்கல் வாங்கலுடைய நிலைமை என்ன, மனைவியோடு என்னுடைய நடத்தை எப்படி, தாய் தகப்பனோடு என்னுடைய நடத்தை எப்படி, இரத்த பந்தங்களோடு நான் சேர்ந்து வாழ்வது எப்படி. இன்றைக்கு மவுத்து வந்தால் நான் மவுத்தை சந்திப்பதற்கு தயாரா? ஹஸ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சக்கராத்துல சிரிக்கிறார், சக்கராத்துல சிரிக்கிறார். எவ்வளவு பெரிய பாக்கியம். என் உலகத்தில் அல்லாவுக்காக அழுதவர் அவர், அல்லாவுக்காக அழுதழுதே வாழ்ந்தவர். நெருப்புல, வெயில்ல, சுடு மணல்ல, பாலை வனத்தில சங்கிலியால கட்டி அடிக்கப்பட்டு தியாகம் செய்யப்பட்டு இப்படியெல்லாம் உலகத்துல வாழக்கூடிய காலத்துல தீனுக்காக கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு சக்கராத்துல சிரிப்பு. இப்ப மனைவி அழுறா, வா ஹுஸ்னா, எனக்கு வந்த கவலையே, என்னுடைய கணவன் சக்கராத்தில் இருக்கிறார். ஹஸ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சிரித்து கொண்டு சொன்னாராம், வா ஃபர்ஹா, எனக்கு வந்த சந்தோஷமே. எப்படி மவுத், மவுத்தாக போறார், சந்தோஷமா சொன்னார், கதன் நல்கல் அஹிப்பா முஹம்மதன் வ ஸஹ்பா. நானேன் கவலைப்படணும் மவுத்த நினைச்சு, நான் மவுத்தாகினா சந்திக்க போறது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் மவுத்தாகினால் சந்திக்க போவது சஹாபாக்கள, அல்லாஹ்வ. நானேன் கவலைப்படணும், அதான் சந்தோஷமா மவுத்தாகிறேன். இந்த மவுத்துக்கு நாங்க ரெடி என்றா நாங்க தான் உலகத்துல வெற்றியாளர்கள். இப்படியான மவுத்துக்கு நாங்க தயாரிப்பென்றால் சகோதரர்களே, நாங்க தான் உலகத்தில் பாக்கியசாலிகள். அல்லாஹ் எதையும் பார்ப்பது கிடையாது. அல்லாவுக்கு தேவை என்ன தெரியுமா? அல்லாஹ் எங்களிடம் எதிர்பார்ப்பது என்ன தெரியுமா? நாங்க எல்லாம் நரகத்திலிருந்து தப்பி சொர்க்கம் போகணும். இதான் அல்லாவுக்கும் விருப்பம். நீங்க வளர்த்த ஒரு கோழியை நீங்க தூக்கி நெருப்புல போடுவீங்களா? நீங்க வளர்த்த ஒரு மிருகத்தை நீங்க நெருப்புல போடுவீங்களா? நீங்க விரும்ப மாட்டீங்க ஒரு நாளும். அத போலதான் அல்லாஹ். உலகத்துல ஆக விருப்பம் அல்லாஹ் எங்களோட, ஆக இரக்கம் அல்லாஹ் எங்களோட. அல்லாஹு தஆலா அவ்வளவு இரக்கம் வைத்திருக்கிறான் மனிதர்களோட. அல்லாஹ் எதிர்பார்க்கிறான், இன்னைக்கு திருந்துவார், நாளைக்கு திருந்துவார். எவ்வளவு பேரை மன்னித்திருக்கிறான் அல்லாஹ், எங்களை மன்னிக்க மாட்டானா? இன்றைக்கு நாங்க தௌபா செய்ய ரெடி என்றால் அல்லாஹ் எங்களை மன்னிக்க ரெடி. சஹீஹுல் புகாரில வருது, ஒருத்தர் பாவம் செஞ்சு 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 இப்ப பயம் வந்துட்டு. பாவம்டா எக்கச்சக்கமான பாவம், பாவம்டா எக்கச்சக்கமான பாவம், 1-2 பாவம் இல்ல. இப்ப மவுத்து வரப்போகுது, பயமா இருக்கு. பிள்ளையில கூப்பிட்டு சொன்னானா, நான் மவுத்தா போனா என்ன கொண்டு வைத்து புதைச்சிடாதீங்க. நான் மவுத்தா போனா நீங்க ஒரு வேலை செய்யும். என்ன வேலை? என்ன பத்த வைங்க. முதலாவது பத்த வச்சு என்னுடைய சாம்பல் அப்படியே எடுத்து வைங்க. எடுத்து வச்சு நல்லா வேகமா காத்து வீசக்கூடிய ஒரு நாள்ல அப்படியே என்னுடைய சாம்பலை தூவி விடுங்கள். நான் அல்லாஹ்ட்ட இருந்து தப்பிரலாம். அவன் அல்லாஹ் விளங்கினது அவ்வளவுதான். அவன் அல்லாஹ் விளங்கினது அவ்வளவுதான். அல்லாஹ்வை சரியாக விளங்கி இருந்தா அவ்வளவு பாவம் செய்திருக்க மாட்டார். அல்லாஹ் சொல்றான், எனக்கிட்ட இருந்து தப்புறதா, எனக்கிட்ட இருந்து தப்புதா. அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் சொல்றான், وَأَنَّ عَلَيْهِ النَّشْأَةَ الْأُخْرَى.
நீ மௌத்தா போகி உன்னை குளிப்பாட்டி உன்னை கஃன் செஞ்சு உனக்கு ஜனாசா தொழுகை நடத்தி உன்னை கபர்ல வச்சு மண்ணோட மண்ணாகி எலும்புகள் எல்லாம் உக்கி உடம்பெல்லாம் புழு அரித்து ஒன்றுமில்லாமல் போனதற்கு பின்னாலும் உன்னை எழுப்பாட்டும் சக்தி எனக்கு இருக்கிறது அல்லாஹ் சொல்றான். சூரத்துல் கியாமால சொல்றான், பலா காதிரீன் அலா அன் நுஸவ்விய பனானா, பனானாவையும் எழுப்பாட்டுவேன் நான். என்ன பனானா? இங்கிலீஷ் பனானா இல்ல, இது அரபு பனான். அரபியில பனான்டா என்ன? ஃபிங்கர் பிரிண்ட். ஃபிங்கர் பிரிண்ட் உலகத்துல நாங்க வாழப்போக்குல எங்கட கை நாட்டு எங்கட விரல் நுனியுடைய அடையாளம் என்ன டிசைன்ல இருந்துச்சோ கியாமத் நாள்ல அந்த டிசைன்ல தான் அல்லாஹ் எழுப்பாட்டுவான். அவன்கிட்ட இருந்து யார் தப்புரு? இப்ப மௌத்தா போனார், காத்துல கரைச்சி விட்டாங்க. அல்லாஹ் சொன்னானாம் பூமிக்கு காத்துக்கு கொஞ்சம் எல்லாத்தையும் ஒன்று சேர். அப்படியே சேர்ந்து பால் நிக்குது. ஆள் நிக்கிறார். அல்லாஹ் நான் தான் தப்பலாம்னு நினைச்சேன். அல்லாஹ் கேட்டானாம், ஏன் இப்படி செஞ்சாய்? ஏன் இப்படி செஞ்சாய்? சொன்னாராம், உன்னை பயந்துதான் நான் இப்படி செஞ்சேன். நீ தண்டிச்சிருவியோ, என்ன நரகத்துல போட்டுருவியோ, இப்படி செஞ்சா தப்பிடலாம்னு நினைச்சேன். ஆனா நீ என்ன எழுப்பி நிப்பாட்டிட்டாய். அல்லாஹ் சொன்னானாம், என்னுடைய பயத்தாலே நீ அப்படி செஞ்சாய், உன்னை மன்னிச்சிட்டே நீ சொர்க்கம் போ. அவ்வளோ இறக்கம் உள்ளவன் எங்களை மன்னிக்க மாட்டானா? 100 கொலை செஞ்சவனை மன்னிச்சவன் எங்களை மன்னிக்க மாட்டானா? ஹஜ்ரத் ஹம்சாவை கொண்டவரை மன்னிச்சு சஹாபியாக்கியவன் எங்களை மன்னிக்க மாட்டானா? ஆனா அல்லாஹ்வை ஏமாத்திர வேலை பார்க்கப்படாது. ஊரை ஏமாத்திர மாதிரி, உம்மாவை ஏமாத்திர மாதிரி, வாப்பா ஏமாத்திர மாதிரி, டீச்சர் மாரை ஏமாத்திர மாதிரி, பிரின்சிபல் ஏமாத்திர மாதிரி, அப்படி ஒஸ்தாது மாரை ஏமாத்திர மாதிரி அல்லாஹ்வை ஏமாத்திர வேலை பார்க்கல. சிசிடிவி கேமரா பள்ளிவாசல்ல இருக்குது, அதுக்கு டோர்ச் அடிச்சு களவு எடுத்துட்டு போறான். பள்ளிவாசல்ல இருக்கிற, பங்களால இருக்கிற, பெரிய பெரிய கடையில இருக்கிற சிசிடிவி கேமராவை எல்லாம் மறைச்சி கல்லர் களவெடுத்துட்டு போறார். அல்லாஹ் சொல்றான், இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா, என்னுடைய கண்காணிப்புல இருந்து, ஏண்ட கேமரால இருந்து ஒன்றும் மறையாது. ஒரு டோச்சும் அங்க செல்லுபடியாகாது. நீங்க செஞ்ச பாவம், நீங்க செஞ்ச குத்தம், நீங்க செஞ்ச நல்லமல் உங்களுக்கு மறந்திருக்கலாம். அல்லாஹ் யல்காஹு கிதாபை யல்காஹு மன்ஷூரா, நீங்க பிறந்தத்திலிருந்து மௌத்து வரைக்கும் என்னென்ன செஞ்சீங்களோ அவ்வளோத்தையும் அல்லாஹ் லிஸ்ட் போட்டு காட்டுவானா. செஞ்ச எங்களுக்கே மறந்துடி. பார்த்துட்டு சொல்லுவார், மாலிஹாதல் கிதாப், என்ன கிதாப் இது, என்ன லிஸ்ட் இது? லா யுகாதிரு ஸகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்ஸாஹா, செஞ்ச சின்னதும் இருக்கி பெருசும் இருக்கி, எல்லாத்தையும் வச்சிருக்குது, ஒன்றையுமே உடல்லையே. சகோதரர்களே, மன்னிப்பவன் அல்லாஹ், இரக்கமுள்ளவன் அல்லாஹ். முஸ்லிம்களாக வாழக்கூடிய நாம், முஸ்லிம் ஊர்ல வாழக்கூடிய நாம், மருதமுனை, நப்பட்டி முனை, சாய்ந்த மருது, கல்முனை எல்லாம் முஸ்லிம்கள் நிறைந்து வழியக்கூடிய ஊர்கள். ஆனா பள்ளிவாசல் மட்டும் நிறையுதில்லை. முஸ்லிம்கள் நிறைஞ்சு வழியிறாங்க, பள்ளிவாசல் அதே மாதிரி தான் இருக்குது. அதே சுபகுக்கு 2 சவு தான் இருக்குது. அதே ஊடுகள்ல ரோடுகள்ல 2 வீட்டுல தான் லைட் பத்துது. சுபகுக்கு மத்த எல்லா ஊடும் இருட்டா இருக்குது. அல்லாஹ்ட ரஹ்மத் எப்படி இறங்கும்? அல்லாஹ்ட பரக்கத் எப்படி விளங்கும்? வாலிபர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல உயிரை கொடுத்து இஸ்லாத்தை வளர்த்த வாலிபர்கள், இரவு முழிச்சிருந்து இஸ்லாத்தை வளர்த்த வாலிபர்கள் இன்றைக்கு 100% பேர் இரவு 2 மணி வரைக்கும் போனை ஹயாத்தாக்கிட்டு சுபகு இல்லாம வீட்டுல தூங்குறான். எப்படி இந்த வாலிபத்துக்கு அல்லாஹ்வுடைய அரசுடைய நிழல் கிடைக்கும்? நீங்க யோசிங்க. வாலிபர்களுக்கு குறிப்பா சொல்றேன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய டார்கெட் வாலிபர்களா இருந்துச்சு. அதே போல இந்த காலத்துல யூதண்ட டார்கெட்டும் நீங்க தான். நீ யோசி வாலிபனே, இன்றைக்கு நான் மௌத்தா போனா என் போனை கொண்டு போய்த்து மீசான் தராசுல போட்டா எத்தனை கிலோ பாரம் கூடும் பாவத்துல. அதில் இருக்கக்கூடிய பெண்களுடைய கண்டெக்ட், அதில் இருக்கக்கூடிய டிக்டாக் மியூசிக் வீடியோ, அதில் இருக்கக்கூடிய ஃபேஸ்புக் ஆறாமான வீடியோ, அதில் இருக்கக்கூடிய ஊர்பலாய், அதில் இருக்கக்கூடிய பாட்டு படம், எல்லாரும் அல்ல,
எல்லாரும் இல்ல, ஆனா அதிகமானவர்கள் அல்லாஹ் பாதுகாக்கணும் போனாலே அழிஞ்சு போய்த்தான். எப்ப தௌபா செய்யற? எப்ப சகோதரர்களை தௌபா செய்யற? நாளைக்கா? நாளை அண்டைக்கா? அல்லாஹ் கூப்பிடுறான், ஃபஃபிர்ரு இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் விரைந்து வாருங்கள், அல்லாஹ்வின் பக்கம் விரைந்து வாருங்கள். அல்லாஹ் மன்னிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறான். 100 கொலை செஞ்சவரை மன்னிச்ச அல்லாஹ் உங்களை மன்னிக்கிறதுக்கு ரெடி. அன்றும் அதே அல்லாஹ், இன்றும் அதே அல்லாஹ், இன்றும் அதே அல்லாஹ். அல்லாஹ்வுடைய தன்மைகள் மாறாது. ஆனா கியாமத்துடைய நாளையில அவன் நல்லவர்களோட மட்டும்தான் இரக்கம் காட்டுவான். பாவிகளை கணக்கெடுக்க மாட்டான், பாவிகளை கணக்கெடுக்க மாட்டான், தூக்கி நரகத்துல போட்டுருவான். ஆகையால் சகோதரர்களே, மௌத்துக்கு முன்னால் அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய சந்தர்ப்பம் இது. 80,000 வருஷம் நெருப்புல பத்தணும். யாரு கேளும் சகோதரர்கள், ஒரு தொழுகையை வீணாக்கின. நீ கேட்டு பாருங்க, நம்ம தொழுகைகள் நிலைமை என்ன? தொழுறாக்கள் கண்ட தொழுகையை பத்தி கேளுங்க. தக்பீரை கட்டி எத்தனை நாட்டுக்கு போறோம்னா, தக்பீரை கட்டி இஸ்ரேல்ல இருக்கிறார், ஈரான்ல இருக்கிறார், பாஸ்போர்ட்டும் இல்ல, விசாவும் இல்ல, ஏர்போர்ட்டும் இல்ல, பிளைட்டும் இல்ல, முழு உலகமும் போறார் தக்பீரை கட்டினா. ஏன் தக்பீரை கட்டினா என்ன ஓதுறன்னு அர்த்தம் விளங்குது இல்லே? கொரோனா படிக்கலே, எங்கே எல்லாம் போனார். ஐசிபிடிக்கு போனார், அங்கால பிகாஸுக்கு போனார், ஓபன் யூனிவர்சிட்டி போனார், கேம்பஸுக்கு போனார், என்னென்ன ஸ்பெஷல் எல்லாம் இருக்குதோ எல்லாம் முடிச்சார். ஆனால் குர்ஆன்ல ஓதக்கூடிய சூரா ஃபாத்திஹாவுடைய தஃப்சீரை படிக்கல. 30 வருஷம் 40 வருஷம் தொழுகையில என்ன ஓதுறன்னு அர்த்தம் தெரியா? அப்ப எப்படி அந்த தொழுகை உள்ளச்சம் உள்ள தொழுகையா மாறும்? நான் சொல்றது பிளண்டா நீங்க எந்த இடத்துல எழும்பி சொல்லுங்க, நீங்க சொல்றது பிழை. அப்படி எல்லாம் இல்ல, நாங்க முழு குர்ஆனையும் படிச்சு முடிச்சு போட்டு தான் தொழுகிறோம். எவ்வளவு மார்க்கத்துல பின்னுக்கு இருக்கோம் சகோதரர்கள். எல்லாத்துலயும் முன்னுக்கே கிழக்கு மாகாணம் பில்டிங்கா, அவர் 2 மாடி கட்டினா இவர் 3 மாடி கட்டுற. அவர் 1 கோடி ரூபாட வாகனம் எடுத்தா இவர் 2 கோடி ரூபாட வாகனம் எடுக்கிற. அவர் 4 ரக்காத் தஹஜ்ஜத் தொழுதா, நான் 8 ரக்காத் தஹஜ்ஜத் தொழணும். அதுல போட்டி இல்ல. சஹாபாக்கள் போட்டி போட்டது அமல்ல. அஸ்ஸாபிகூன் அஸ்ஸாபிகூன் அஸ்ஸாபிகூனல் அவ்வலூன், புகழ்ந்து சொல்றான் அல்லாஹ். போட்டி போட்டவர்கள், இஸ்லாத்துக்காக, ஈமானுக்காக, அல்லாவுக்காக, சொர்க்கத்துக்காக போட்டி போட்டவர். சொத்துக்களை அள்ளி கொட்டினவர் அல்லாஹ்வுடைய பாதையில சஹாபாக்கள். முழு வாழ்க்கையும் தியாகம் செய்தவர்கள். இன்னைக்கு முழு வாழ்க்கையும் துனியாவுக்காக தியாகம். தீனுக்காக என்ன நேரம், தீனுக்காக என்ன காலம். எங்களால எத்தனை அனாதைகள் வாழ்றாங்க, எங்களால எத்தனை ஏழைகள் வாழ்றாங்க. எங்கட பணம் எத்தனை மதரசாக்களுக்கு செலவழிக்கப்படுது, எங்கட பணம் எத்தனை பள்ளிவாசல்களுக்கு செலவழிக்கப்படுது, எத்தனை இமாம்களுக்கு, முஅத்தின்களுக்கு செலவழிக்கப்படுது. யோசிச்சு பாருங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஆட்டெல்லாம் பங்கு வச்சுட்டு சொன்னாங்க, ஒரு துண்டு தான் மிச்சம் யா ரசூலல்லாஹ். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆயிஷா மாத்தி சொல்றீங்க, நீங்க எல்லாத்த கொடுத்தீங்களோ அதான் மிச்சம். நப்பட்டி முனையில 25 ஏக்கர் காணி வயல் இருந்தாலும் அதுல 25 இஞ்ச கூட கபரு கொண்டு போயல. ஏழுமா? சவுதி மன்னராக இருக்கலாம், உலகத்தையே கட்டியாண்ட மன்னாதி மன்னனா இருக்கலாம், கபருக்கு என்னத்தை கொண்டு போற? சில வரலாறுகள்ல தெளிவாவே வருது. ஜெங்கிஸ்காண்ட வரலாறுங்கிறாங்க, சிலவங்க துல்கர்னைனுடைய வரலாறுன்றாங்க. சொன்னாராம், இந்த ஜனாசாவை கொண்டு போகும்போது கைய வெளியால தொங்க போட்டு கொண்டு போகும், கைய சந்தூக்குக்கு வெளியால தொங்க போடுங்கண்டானாம். ஜெங்கிஸ்கான் யாரு? மங்கோலிய பேரரசன். 10 லட்சம் முஸ்லிம்கள் கொல்லப்பட்டாங்க ஈராக்ல மட்டும். பெரியோர் சர்வாதிகாரி, உலகத்துல பெரும் பகுதியை ஆட்சி செஞ்சவன். கேட்டாங்களாம், ஏன் அப்படி கொண்டு போகணும்? இல்ல, உலக மக்கள் விளங்கணும், உலகத்துல பெரிய சர்வாதிகாரம் பண்ணினவனும் கபருக்கு போகும்போது வெறுங்கையோட தான் போறான். அதான் உண்மை சகோதரர்களே. ஏழையா இருக்கலாம், பணக்காரரா இருக்கலாம், அல்லாஹ் கியாமத்துடைய நாளையில 2 கூட்டமா தான் பிரிப்பான். முதலாவது ஃபரீகுன் ஃபில் ஜன்னா வ ஃபரீகுன் ஃபிஸ் ஸஈர். நப்பட்டி முனையில 40 கூட்டம் இருக்கலாம்.
40 தரமாக நாங்க பிரிச்சிருக்கலாம். ஏல பணக்காரன், படிச்சவன், படிக்காதவன், போடியார், தொழிலாளி, முதலாளி, எம்ப்ளாயி, டாக்டர், யூரோலஜிஸ்ட், வைரோலஜிஸ்ட், இன்ஜினியர், அது சிவில் இன்ஜினியர், கம்ப்யூட்டர் இன்ஜினியர், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர், 1000 வெரைட்டி நாங்க பிரிச்சிருப்போம். அல்லாஹ் ஒன்றுமே பிரிக்க மாட்டான், 2ஆத்தான் பிரிப்பான், சொர்க்கவாதி, நரகவாதி. இது 2 தான் அல்லாஹ் பிரிப்பான். இந்த 2 கூட்டத்துல எந்த கூட்டத்துக்கு நாங்க தயாராகிறோம்? இதை யோசிச்சா சகோதரர்களே நிம்மதியா தூக்கம் கூட வர. நாளைக்கு மௌத்தானா என்ற நிலைமை என்ன? வாலிபர்கள் யோசிக்கணும். உங்களோட படிக்கிறீங்க, நீங்க படிக்கிறவங்க இருக்கிறீங்க, யூனிவர்சிட்டிக்கு போறவங்க இருக்கிறீங்க. யோசிச்சு பாருங்க, உங்களோட கிளாஸ்மேட்ல, உங்களோட கிளாஸ் ரூம்ல, உங்களோட டியூட்டரியில, உங்களோட கிளாஸ்ல 100 பேர் இருக்கிறான்டா, அது எத்தனை பேர் தொழுறான்? முதலாவது எத்தனை பேர் தொழுறான்? எத்தனை பேர் அல்லாஹ்க்கு பயந்து வாழ்றான்? உங்களோட நண்பர்கள் எத்தனை பேர் ட்ரக்ஸுக்கு அடிமையா இருக்கிறார்? எத்தனை பேர் போதைக்கு அடிமையா இருக்கிறார்? எந்த முஸ்லீம் ஊரும் மிச்சம் இல்லை ஸ்ரீலங்கால. எந்த முஸ்லீம் ஊரும் மிச்சம் இல்லை. அன்றைக்கு ஒரு டீச்சர் சொல்றார், 4ஆம் ஆண்டு படிக்கிற பொடி என்ற பேக்ல இருந்து எடுத்தாராம். 4ஆம் ஆண்டு படிக்கிற பிள்ளைக்கு எத்தனை வயசு? பள்ளிக்குள்ள வச்சு சொன்ன கதை இது. 8 வயசா 9 வயசா? 9 வயசு. எவ்வளவு பெரிய பயங்கரமான காலம். பாப்பாக்காரன் கூப்பிட்டு கேட்டா சொல்றாராம், பாப்பா அது நான் கடலுக்கு கொண்டு போறத மாதிரி கொண்டு வந்துட்டேன். இப்ப கடலுக்கு போறங்கிறது எவ்வளவு பயங்கரம், அது எவ்வளோ ஆபத்தான தொழில், அது எவ்வளவு அல்லாஹ்வுடைய பயத்தோட செய்ய வேண்டிய தொழில். அது அல்லாஹ்வுடைய பயம் எடுபட்டு கொண்டே போகுது. ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, யதுருசுல் இஸ்லாம் கமா யதுருசு வஷ்யு ஸௌம். எப்படி உடுப்பு பழசாகி சாயம் போய் போய் பழசாகுமோ அத போல இஸ்லாம் பழசாகும். இஸ்லாம் சாயம் போகும். பேரளவு முஸ்லிம்கள் தான் இருப்பாங்க, இஸ்லாத்தை எடுத்து நடக்கிறவங்க குறைவா தான் இருப்பாங்க. அந்த கூட்டத்துல நாங்க சேர்ந்துடக்கூடாது. தௌபா செய்யணும், அல்லாஹோட நெருங்கணும். பாருங்க, ஊர்ல எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, எத்தனை பேருக்கு பயான் நசீபா இருக்குது? ஊர்ல எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, எத்தனை பேர் தொலை வாராங்க? ஊருக்கு பரக்கத்து வேணுமா? முதலாவது முயற்சி செய்யணும், தொழுகையாளிகளை கூட்டணும் ஊர்ல. முதலாவது தொழுகை இல்லையா அல்லாட பரக்கத்து இறங்காது. தொழுகை இல்லையா அவனுக்கு அல்லாட உதவி கிடைக்காது. ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்வுடைய சாபத்தை வாங்குறான் தொழாம இருக்கக்கூடிய முஸ்லிம். முதலாவது முஸ்லிமே இல்ல, தொழுகை இல்லாதவர் அல்லாஹ்வுடைய பார்வையில முஸ்லிம் இல்ல. ஆக பெரிய கேடுகட்ட மோசமான பயங்கரமான இழிவான அல்லாஹ்வுடைய சாபத்தை இறக்கக்கூடிய கெட்ட பாவம் விபச்சாரம், வட்டி, கொலை, கொள்ளை எல்லாத்த விடவும் பெரிய பாவம் தொழுகெல்லாம் வைக்கிறது. தொழுகெல்லாம் வைக்கிறது. யோசிச்சு பாருங்க, நம்மட குடும்பத்துல, நம்மட புள்ள ஊட்டியில, நம்மட கூட பிறந்ததுல, நம்மட சாட்சி பெரியமாட பிள்ளையில எத்தனை பேர் தொழாம இருக்கிறான்? எவ்வளவு கை சேதம் சகோதரர்களே. ஆகையால் ஊருடைய முன்னேற்றம், ஒரு புது வருஷம் ஒன்று நம்மளை நோக்கி வரப்போகுது. நாங்க முதலாவது எங்களை மாத்தோணும். எங்கள்கிட்ட பாட்டு கேட்கிற பழக்கமா, படம் பார்க்கிற பழக்கமா, பார்வையை பேன்ற பழக்கம் இல்லையா, தொழுகையில பொடி போக்கா, கெட்ட கெட்ட தொடர்புகளா, எல்லாத்தையும் தௌபா செஞ்சிடும். வரக்கூடிய வருஷம் இந்த முஹர்ரம் மாசத்துல நான் காலெடுத்து வைக்கும் போது ஒரு புது மனிதனாக, அல்லாவுக்கு பொருத்தமான மனிதனாக, அல்லாவுக்கு பொருத்தமான வாலிபனாக, அல்லாஹ் பார்த்து சந்தோஷப்படக்கூடிய வாலிபனாக நான் மாறணும். நீயத்து வைங்க, அல்லாஹ் வழியை துறப்பேன், அல்லாஹ் வழியை துறப்பேன். ஊடா போங்க, தொலாதாக்களை சந்திங்க, பள்ளிக்கு கொண்டு வாங்க. ஊர்ல பரக்கத்துண்டாகும், ஊர்ல பரக்கத்துண்டாகும். ஒரு பள்ளியாவது இல்ல நம்மட கிழக்கில 100க்கு 100% தொழுகையாளிகள் உள்ள பள்ளிவாசல் உண்டாலும் இல்லை, ஒரு பள்ளியாவது இல்லை. எவ்வளவு கவலை, கவலைப்படணும். இதை பத்தி யாருக்கும் கவலையும் இல்லை. இப்ப அது ஒரு கூட்டம் செய்யற வேலை இல்லை, நிர்வாகம் மட்டும் செய்யற வேலை இல்லை, ஜமாத்ல போறவங்க மட்டும் செய்யற வேலை இல்லை, உலமாக்கள் மட்டும் பொறுப்பல்ல, எங்க எல்லாரையும் பொறுப்பு. ஊர்ல உள்ள எல்லாரையும் அல்லாஹ்வோட தொடர்பாக்குறது எல்லாரையும் பொறுப்பு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகும் போது 1,24,000 முஸ்லீம்கள். இன்றைக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபருக்கு போய்த்தாங்க 180 கோடி முஸ்லீம்கள். 180 கோடி, 1.8 பில்லியன் முஸ்லிம்ஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கே தெரியாது இந்த சஹாபாக்கள் செஞ்ச தியாகம். நபி அலைஹிஸ்ஸலாம் உருவாக்கின 1,24,000 சஹாபாக்கள் உயிரை கொடுத்து உலகமெல்லாம் போய் தீன பரப்பின தியாகம். இன்றைக்கு 180 கோடி முஸ்லிம்கள்.
ஹஜ்ஜிலேயே 18-20 லட்சம். முழு உலகத்துல இருந்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபருக்கு நன்மை போகுமா இல்லையா? எவ்வளவு அடி வாங்கினார், எவ்வளவு ஏச்சு வாங்கினார், எவ்வளவு கெட்ட கெட்ட வார்த்தைகள், எவ்வளவு தூசண வார்த்தைகள். பிறப்புல கூட சந்தேகம் என்று பேசினான். மக்கத்து காஃபிர்கள் எல்லாத்தையும் பொறுத்தார் அல்லாஹ்வுக்காக. தியாகம் செஞ்சு 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 கடைசியா 4 பேர்ல உருவாகிய இஸ்லாம் மௌத்தாகிறதுக்கு முன்னால் அல்லாஹ் ஹஜ்ஜத்துல் வதால 1,24,000 பேரை கண்ணுக்கு முன்னால காட்டிதான் மௌத்தாக்கினான். எல்லாத்தையும் அல்லாஹ் அறிவிச்சு கொடுத்தான். யா ரசூலல்லாஹ், பின்னால பின்னால இதெல்லாம் நடக்கும். இந்த மதீனா எவ்வளவு அழகா இருக்குது, எவ்வளவு பரக்கத் கொட்டுது அந்த மண்ணுல. இந்த ரவுதா ஷரீஃபுக்கு 24 மணித்தியாலமும் அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ். உலகத்துல அல்லாஹ்வுக்காக அதிகம் கஷ்டப்பட்டதால இன்றைக்கு உலகத்துல அல்லாஹ்வால எல்லாரை விடவும் உயர்ந்த அந்தஸ்துல அல்லாஹ் உயர்த்தி வச்சிருக்கிறார். பணத்தால, பலத்தால, பட்டத்தால, பதவியால, ஆட்சியால, அரசியலால, அதிகாரத்தால அல்ல, முழுக்க முழுக்க அல்லாஹ்வுக்காக கஷ்டப்பட்டதார். இன்னைக்கு எங்களால எத்தனை பேர் பள்ளிக்கு வந்திருக்கிறாங்க, எத்தனை பேர் தொழுகையாளியா மாறி இருக்கிறாங்க, எத்தனை பேர் எங்களால இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாங்க, எத்தனை பேருக்கு நாங்க மார்க்கத்தை சொல்லி இருப்போம். அங்காலையும் இங்காலையும் வேற வேற சிலைகளை வணங்குற மக்கள் வாழ்றாங்க. அவங்களுக்கு அல்லாஹ்வை அறிமுகப்படுத்திருப்போமா? இல்ல. நாங்க வாழ்ந்தா சரி, நாங்க உழைச்சி ஊடு கட்டி எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் நோக்கமா மாறிட்டு. சகோதரர்களே, கப்பல் போறதுக்கு தண்ணி தேவை, கப்பல் போறதுக்கு தண்ணி தேவை. தண்ணி இல்லாம கப்பலோட இல்லாது. அதே போல உலகத்துல வாழக்கூடிய நமக்கு ஊடு தேவை, வாசல் தேவை, குடும்பம் தேவை, புள்ள கூட்டி தேவை, தொழில் தேவை, ஹலாலான சம்பாத்தியம் தேவை. எதையுமே அல்லாஹ் வானாங்கள். ஆனா கப்பல் ஓடுவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய தண்ணி எப்ப கப்பலுக்குள்ள என்டர் ஆகுமோ, எப்ப கப்பலுக்குள்ள என்டர் ஆகுமோ அதுதான் கப்பலுடைய கடைசி நாள். கப்பல் அழிய போகுதுன்ற அர்த்தம். தண்ணி வெளியால இருக்கும் வரைக்கும் தான் கப்பலுக்கு பாதுகாப்பு. கப்பலுக்குள்ள தண்ணி வந்தா கப்பலும் அழிஞ்சி கப்பல்ல உள்ள பிரயாணிகளும் அழிஞ்சு போவாங்க. அதே போல சகோதரர்களே, எது வரைக்கும் துனியாவை கல்புக்கு வெளியே வச்சு நாங்க தேடுவோமோ அது வரைக்கும் நாங்க தப்பி. என்றைக்கு அல்லாஹ்வுக்கு இருக்க வேண்டிய இந்த கல்பு துனியாவுக்குரிய இடமாக மாறுதோ அன்றுதான் அழிவு காலம் ஸ்டார்ட். அல்லாஹ் சொல்லிட்டான், அல்ஹாகுமுத் தகாசுர், அதிகமா பணக்காரனாகணும்னு அதிலே நீங்க போய்த்தீங்க. அதிகமா சொத்து செல்வம் தேடணும் 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 என்று அதிலே நீங்க பராக்காக ஆகிட்டீங்க. எது வரைக்கும் தெரியுமா? அல்லாஹ் சொல்றான், எது வரைக்கும் தெரியுமா? ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர், கபருக்கு உங்களை கொண்டு போய் வைக்கும் வரைக்கும் தான். அன்றைய நாள் விளங்கும் எல்லாம். கண்ணை மூடக்கூடிய நாள், சக்கராத்துடைய நாள், கர்கராவுடைய நாள், தொண்டை குழிக்கு ரூகு வரக்கூடிய நாள், மலக்குல் மவுத் கண்ணுக்கு முன்னால் வரக்கூடிய நாள், எல்லாமே மூடப்பட்டு வேற வேற திரைகள் திறக்கப்படும் நாள். அன்றைய நாள்ல தான் புத்தி வரும். ஆனால் அப்ப புத்தி வந்த ஒரு பிரயோசனமும் இல்ல சகோதரர்கள். இப்ப புத்தி வரணும், அல்லாஹோட நெருங்கணும், தொழுகையில வீணடிக்கப்படாது, பாவங்களை செஞ்சிடப்படாது, பெரும் பெரும் பாவங்கள், வட்டி, ஹராம், இதுல எல்லாம் இறங்கிடப்படாது. தௌபா செய்யணும், அல்லாஹுவ நெருங்கணும், குடும்ப உறவை சேர்ந்து வாழணும், தொழுகைகளை பேணுதலா தொழணும், பள்ளிவாசலுக்கு டைமுக்கு வரணும். சுபகு தொழுகை குறிப்பாக ஆக முக்கியமான தொழுகை இன்றைக்கு ஆக வீணடிக்கப்படக்கூடிய தொழுகையா மாறிட்டு. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கொலை செய்யப்பட்டது சுபகு தொழுகையில வச்சு. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்டது சுபகு தொழுகையில வச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுல கடைசியாக தொழுகை சுபகு தொழுகை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்துல கடைசியாக தொழுகை ஹிஜ்ரி 12ஆம் ஆண்டு ரபியுல் அவ்வல் மாதம் திங்கட்கிழமை சுபகு தொழுகை. உலகத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி தொழுகை. சகோதரர்களே, ஆகையால் அல்லாஹ்வை நெருங்குவோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பானாக, நம்முடைய குற்றங்களை மன்னிப்பானாக. இந்த ஊரை பொருந்திக் கொள்வாயாக, ஊர் மக்களை பொருந்திக் கொள்வாயாக. ஊரில் இருக்கக்கூடிய உலமாக்கள், ஹாஃபில்கள், இமாம்கள், நிர்வாகங்கள் எல்லாரையும் உனக்கு பொருத்தமான மக்களாக கபூல் செய்வாயாக. 100% தொழுகையாளிகளை அல்லாஹ் இந்த ஊர்ல உருவாக்குவாயாக. பாவங்களை விட்டும் இந்த ஊர் மக்களை தூரமாக்குவாயாக.
யா அல்லாஹ் கெட்ட கெட்ட சைத்தானியத்து கண்ணூர் சூனியம் கெடுபிடிகளை விட்டு ஊர் மக்களை பாதுகாப்பாயா. யா அல்லாஹ் ரஹ்மானே, சிறந்த உலமாக்கள் ஹாஃபில்கள் யா அல்லாஹ் முஃப்திகள் தாயிகள் முஹ்லிஸான மக்கள் எல்லாரையும் இந்த ஊர்ல நீ உருவாக்குவாயா. சிறப்பான ஒரு ஊராக, உன்னால் கபூல் செய்யப்பட்ட ஒரு ஊராக, தீன்ல முன்னேற்றம் உடைய ஊராக யா அல்லாஹ் இந்த ஊரை நீ மாத்துவாயாக. உலகத்தில் எவ்வளோ காலம் வாழ்ந்தாலும் ஒரு கடைசி நாள் இருக்கிறது யா அல்லாஹ். அந்த கடைசி நாளை மதீனா முனவ்வராவில், மஸ்ஜிது நபவியில், ரவுலா ஷெரீஃபில் சுஜூதுடைய நிலைமையில் சொர்க்கத்தை கண்ணால கண்டவர்களாக, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் இந்த கலிமா சொன்னவர்களாக யா அல்லாஹ் எங்களை மௌத்தாக்குவாயாக. எங்களை துவாக்களை கபூல் செய்வாயாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வஸல்லல்லாஹு அலா சய்யிதினா முஹம்மதின் வஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.